என்ன புஷ்பா இப்படி நின்னுட்டு இருக்க? போய் காப்பி போடுறது இல்லையா? இருக்கிறது உன் குடும்பம், உன் மாமனார் மாமியாரு, உங்களை கவனிக்கணும்ல. காப்பி போடுத்தா போத்தா மாப்பிள்ள வந்து உன்னை தான் திட்டுவாரு. அப்புறம் உனக்கு தான் டென்ஷன் ஆகும். ஒரு சொல்லங்காட்டி வேலையெல்லாம் முடிச்சிருமா? என்னாலாம் போட முடியாதுமா. ஏன் வந்து உங்களுக்கு காப்பி பண்ணோம்? கல்யாணம் 20 வருஷம் ஆச்சு. வந்து என்ன இது நெட்டி பார்த்தாங்களா இல்ல எனக்கு ஏதாவது உதவி செஞ்சாங்களா இவங்க? இப்ப மட்டும் எதுக்கு மௌன தேடி வந்திருக்காங்க? பெருசுங்க ரெண்டுக்கும் வயசாயிடுச்சு. நான் தான் எல்லா வேலையும் செய்யணும்ட்டு இங்க வந்துருச்சுங்களோ? அப்பதான் வழுக்க டைமா இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. அந்த ஆளுதான் வழுக்க டைமா இங்க கூட்டிட்டு வந்தானா? பெருசுங்க ரெண்டுக்கும் எங்க போச்சு அறிவு? உங்களுக்கு தெரியாது. முன்ன பின்ன மருமக வீட்டுக்கு போனதே கிடையாதே. எப்படி அங்க போய் இருக்கிறது? அங்கேயே மருமகளோட அம்மா அப்பாலாம் இருக்காங்க. நம்ம போய் எப்படா தங்குறது? சங்கடமா இருக்குமே அப்படின்னு பெருசுங்க ரெண்டுக்கும் நினைக்க தோணல. அப்படியா இருந்தாலும் மாமனார் மாமியார நீ தான் பாத்துக்கணும். சும்மா நிறுத்துமா நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இல்லாதப்ப அவங்களே நீ பாத்துக்கிற, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்படி இப்படின்னு சொன்னேன். அவங்க வந்ததுக்கு அப்புறம் நீ தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும், எல்லாத்தையும் கவனிக்கணுங்கிற. என்னதாமா பேசுற நீ? மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க. பத்தாதுன்னு என்னைய ஒரு டென்ஷன் படுத்திட்டு இருக்கே நீ. நானே பெருசுங்க ரெண்டு வந்துருச்சு, இனி என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோன்னு முடிச்சிட்டு இருக்கேன். இதுல நீ வேற ஏமா இப்படி நீ பாடா படுத்துறானா? உன் நல்லதுக்கு தான்டா. இப்பயே அதுங்க ரெண்டையும் நல்லா பாத்துக்கிட்டாதான் சீக்கிரம் உங்க மாமனார் பிரிப்பாரு. நீ கடைசி வரைக்கும் உங்க மாமியார் நல்லா பாத்துட்டீங்கன்னா அவங்க கழுத்துல உள்ள செயின் உனக்கு தான் வரும். வேற எங்க கொடுக்க முடியும்? இப்படியே கனவு கண்டேரு நீ. மாமியார் போட்டிருக்க 10 பவுன் செயினுக்காக வருஷம் ஃபுல்லா வடிச்சு கொட்டணுமாக்கும். இது எனக்கு தேவையே இல்லம்மா. செயினி எனக்கு வேண்டாம், உள்ளதே எனக்கு போதும். உங்களை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தி விடணுமா? அதுக்கு ஏதாவது வழியே பண்ணுவியா? அது இல்லாம மத்ததெல்லாம் பேசிட்டு இருக்கமா? நான் வீட்டு பெரிய மருமக, உனக்கு நூறிய சொத்து உனக்கு வேண்டாமாப்ப? அதே தானமா அந்த சுதாக்கே கொடுக்கலாம் நினைக்கிறியா? எப்படி கொடுக்க முடியும்? அதான் மூத்த மருமக, எனக்கு கொடுத்தது அவளுக்கு கொடுக்கணும். தெரியுதுல, கிட்டத்தட்ட 10-15 வருஷமா மாமனார் மாமியார் நல்லா பாத்துக்கிட்டா. அதுக்கு இல்லம்மா, நான் சொல்ல வரத பொறுமையா கேளு. எப்படியா இருந்தாலும் அவ பெத்தது 2 பொம்பளை பிள்ளை தான். பொம்பளை பிள்ளைங்களுக்கு 2க்கும் உன் மாமனார் மாமியார் எப்படியா இருந்தாலும் பணம் காசு நகை நட்டு எல்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க. என்ன உண்மை? நிறைய சேர்த்து வச்சிருப்பாங்க. இப்போதைக்கு உன் மாமனார் மாமியார் கைக்குள்ளார போட்டுக்கோ. நீ நல்லா பாத்துக்கிட்டாதான் பணம் காசு எல்லாமே உனக்கும் தருவாகடி. அதுங்க பெருசுங்க 2 காலையும் நான் தான் அமைக்கணுமா? உங்களுக்கு எல்லா பரிவர்த்தனையும் நான் தான் பாக்கணுங்கிறியா? பாருன்னு தான் சொல்றேன். என்னம்மா சொல்ற? அம்மா பாக்குற மாதிரி நடிடி. என்னத்த சாப்பிடுறீங்களா இன்னும் பேசி நடி. மாமாக்கு இப்படி ஆயிடுச்சே, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிட்ட போடு. இப்ப மாமியார் உன் பக்கம் வந்துடும். நீ சொல்றதை எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடும். நாள் வரைக்கும் உன் ஓப்படியாரு சுதா சொல்றதானே உன் மாமனார் மாமியார் கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா, அவ என்ன மாந்திரிகம் பண்ணாலோ தெரியல. அவ எது சொன்னாலும் சரிமா சரிமா சரிமான்னு போயிட்டு இருக்குங்க ரெண்டும். ஏதான் நானும் சொல்றேன், நீ உன் மாமியார் கிட்ட நல்லா நடிடி. வேணுங்கிறத கேட்டு வாங்கிக்கோ. வேணுங்கிறத கேட்கற வரைக்கும் அதுங்களுக்காக நான் எல்லா வேலையும் செய்யணுங்கிறியா? சும்மா செய்யற மாதிரி நடி. என்னால முடியலத்த, நீங்களே வேலை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லு. எப்படிமா அதெல்லாம் சொல்ல முடியும்? புருஷ சொட்ட மாட்ட தலைனும் சும்மா விட்டுருவானா? சரி, அப்புறம் பேசிக்கலாம். மருமகை வர மாதிரி தெரியுது, கொஞ்சம் அமைதியார், எதுவும் பேசாத. கொஞ்சம் முகத்தை நார்மலாக தான் வையன். இப்படி கோவப்பட்டு என்னத்தான் சாதிச்ச நீ? ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன? இதான் நல்லா இருக்கு. புஷ்பா, வாங்க மாப்பிள்ள. வெளியே எங்க அம்மா அப்பா ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க. காப்பி தண்ணி கூட எடுத்துட்டு வர மாட்டேங்கிற. என்னதான் பண்றீங்க 2 பேரும் கிச்சன்ல? அப்பா கிட்ட எல்லாமே நல்லதை எடுத்து சொன்னேன். மாமனார் மாமியார் நல்லா பாத்துக்கணும், எல்லாம் எடுத்து செய்யணும் சொல்லிட்டு இருந்தேனா, அதான் லேட் ஆயிடுச்சு மாப்பிள்ள. என்ன எடுத்து சொன்னாலும் உங்க பொண்ணு அதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டாளே. நானும் பாக்குறேன், உங்க அம்மா அப்பா வந்ததுல இருந்து ரொம்ப எகத்தாளமா தான் தெரியுற. அம்மாடி, ரொம்ப கோவப்பட்டு பேசாத மாப்பிள்ள கிட்ட, பொறுமையாரு. எங்க அம்மா அப்பா கிட்ட நான் பேசுவேன், உனக்கு என்னடி வந்துச்சு? இல்லங்க, நான் என்ன சொல்றேன்னா, எல்லாம் மருமக எடுக்க போறீங்க, இன்னமும் அம்மா அப்பா கிட்ட ஒட்டிக்கிட்டு அதெல்லாம் வேண்டாங்க. வந்தாங்களா சும்மா தங்கினாங்களா நம்ம வீட்டுல 4 நாளைக்கு, எல்லாம் சாப்பிட்டு திருப்தி அனுப்பிவிடுங்க போதும். என்னது 4 நாளைக்கா? இல்லங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, போதும் நிறுத்து. என் அம்மாவும் அப்பாவும் அவங்க வாழ்நாள் ஃபுல்லா இங்கதான் இருப்பாங்க. இங்கேயும் நான் அனுப்புறதா இல்ல, போதுமா? காப்பி தண்ணி போட்டு எடுத்துட்டு வா. அதை விட்டுட்டு மத்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருந்த காதை திருகி போடுவேன். போய் ஒழுங்கா காப்பி தண்ணி ஒழுங்கா போட்டு எடுத்துட்டு வா, சரியா? போட்டுட்டு சீக்கிரம் வா. எவ்வளவு நேரம் தான் வயசானவங்க வெயிட் பண்ணுவாங்க. மனுஷனை பாத்தியா எப்படி பேசிட்டு போறாருன்னு? என்ன அதட்டல மிரட்டல உருட்டல என்னை பார்த்து நல்லா புஷ்பா புஷ்பான்னு பதுங்கி பதுங்கி போனாரு. என்ன என்ன உருட்டு விட்டுறாரு பாரு. காப்பி தண்ணி பொண்ணுமா, அதுவும் நல்லா பொண்ணுமா. என்ன சொல்றாரு பாருமா. நீ என்னன்னா அடங்கி போங்கிற. மாமனார் மாமியாருக்கு சோப்பு போடுங்கிற. அதான் அதுங்களுக்கு சோப்பு போட்டாலும் ஒண்ணும் மயங்காது. ஏன்னா எல்லாம் அப்படிப்பட்ட ஆளுங்க தான். இத்தனை வருஷமா என் புருஷனை என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா 20 வருஷம் ஆச்சு. அம்மா தான் சொல்லிட்டு இருக்காரு. என் பேச்சு கேட்கிறாரா, மதிக்கிறாரா? நல்லா உன் பேச்சு தானே கேட்டு இருந்தாரு. எங்க கேட்டு இருந்தாரு? என் பேச்சு கேட்கற மாதிரி நடிச்சாரு. சரி, அதை விடு. காப்பி தண்ணி போட்டு எடுத்துட்டு போ. இன்னும் காப்பி தண்ணி போட லேட் ஆயிடுச்சு. மாப்பிள்ள அடிக்க வந்துருவாரு. அடிச்சிருவான் அந்தாள் என்னைய. நான் தான் அடிக்க விட்டுருவேனா? யாரு? புஷ்பா இல்ல? நீ பார்த்து பயப்படணும் அந்தாளு. அந்த மாதிரி நான் இனிமே நான் செய்றேன் பாரு. அந்தாலும் மிரட்டினாதான் பயந்துட்டு அவங்க அப்பா அம்மா வெளியே துரத்தி விடுவாரு. அந்த மாதிரி நானும் பண்ணதான் போறேன். அது மாதிரி வேணாண்டா, சொன்னா கேளு. அம்மா சொன்ன மாதிரி மாமனார் மாமியாருக்கு சோப்பு போட்டு நல்லா ஐஸ் வையே. அப்பதான் அதுங்களும் மடங்குங்க உன்கிட்ட. வேண்டாமா, மடங்கி போவாதுங்க. சரிம்மா, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். காப்பி தண்ணி எடுத்துட்டு போமா. இதுங்களுக்கு காப்பி தண்ணி வர நான் கையால போடணுமாக்கும். சாப்பாடே செஞ்சுட்டேன், இதுல என்ன இருக்கு? இருக்கட்டும். பெருசுங்க 2க்கும் கையால தான் எல்லாமே செய்யணுமா? நானும் பாக்குறேன் இனிமே என்னென்ன செய்யறேன்னு. 2 துண்டக்கானா துடிய காணான்னு வீட்டை விட்டு ஓடணும். இல்ல உன் நாத்தனார் வேற இப்படி பேசுறாவ. சரியான யமச்சி.
குள்ளச்சி மாதிரி இருந்துட்டு என்னென்ன பேசுறாவ முன்னாலாம் அண்ணி அண்ணின்னு எவ்வளவு பாசமா இருந்தவ இப்பதான் அவளுக்கு ஆகாத மாதிரி ஆயிட்டேன் எல்லாத்துக்கும் காரணம் அந்த சுதா தான். ஒருத்தி தான் எல்லாத்தையும் பண்றவ. அப்பதான் உன் புருஷன்ட்டே சொல்லி வச்சிருப்பா அம்மாவை அத்தையும் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு. சொன்னாலும் சொல்லுவா. சொல்லிருப்பாமா, கண்டிப்பா சொல்லிருப்பா. மனுஷன் காப்பி தண்ணி போட சொல்லி 10 நிமிஷத்துக்கு மேல ஆகுது. இதுமா எடுத்து போட்டு கொடுத்துட்டு வரேன். என்ன அவ்வளவுதான், அதுக்கு ஏதாவது கத்துங்க. அதுக்குதான் முன்னேல இருந்து சொல்றேன், காப்பியை போட்டு கொடுன்னு. கேக்குறியா நீ? இரு போட்டுறேன். என்னது நம்ம பொண்ணு காப்பியில சக்கரை இவ்வளவு கம்மியா போடுறா? எப்படி அவங்க குடிப்பாங்க? புஷ்பா, என்னம்மா காப்பியில சக்கரை கம்மியா போட்டிருக்க? இவ்வளவு சக்கரை கம்மியா போட்டிருக்க ஏமா? வெயிட் அண்ட் சி. நீ பார்க்க தானே போற. என்னமோ பண்றானா? வா சீக்கிரம் காப்பியை போய் கொடுப்போம். அதுங்கள்ட்ட வச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சக்கரை கம்மியா இருக்கும்பாங்க. நீ தானே காப்பி போட்ட, அப்புறம் உன்னே தான் திட்டுவாங்க. என்னோட டிராமா அங்கதான் ஆரம்பிக்க போகுது. என்னமோ பிளான் பண்ற, ஆனா ஒன்னும் புரிய மாட்டேங்குது. வாமா என் பின்னாடியே. உன் மருமக காப்பி போடுறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுதா? இல்ல காப்பி போடுதா, இல்ல மத்த வேலையை பாக்குதா? பொறுமையா தானே போட்டு வரணும். அம்மா என்னத்த பொறுமையா போடுது? உன் பெரிய மருமகளே வந்துருச்சு. அவ காதல விழுந்துற போதடி, கொஞ்சம் பொறுமையா பேச. சாமி ஆட்டாடிடுவா. அத்தை இந்தாங்க காப்பி குடிங்க. அம்மாக்கும் பொண்ணுக்கு காப்பி போட உங்களுக்கு இவ்வளவு நேரமா? என்ன என் வீட்டுல வந்து இவ்வளவு ஏகாத்தாளமா பேசுறா? ஓ நாத்தனார்ல. உங்களுக்கு தான் ஆகாதாலும் ஆயிட்டேன். என் கூட பேசுறது கூட இல்ல. இப்போதைக்கு என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கா. உங்க அம்மா இருக்கும் ஓவரா ஆடுறா. திமுரு பிடிச்சவ. அது இல்லம்மா அமலா, பால் சுட வச்சு காப்பி எல்லாம் போட்டு பக்குவமா எடுத்துடணும்ல. ஆமாக்கு அத்தைக்கும் நல்லாதான் போட்டு எடுத்துடணும்ல. அதாம லேட் ஆயிடுச்சு. ஓஹோ, உன்ன பின்ன காப்பி கூட போட தெரியாது உங்களுக்கு. அதான் இந்த பில்டப். என்ன நாங்க வீட்டுக்கு வந்தப்ப வாங்க கூட கூப்பிடல. அவங்க காப்பி போட்டதுக்கு அப்புறம் அத்தை சிரிச்சுக்கிட்டே அத்தை காப்பி குடிங்க அப்படின்னு சொல்றது. சிரி போட ஆரத்தி எடுத்தா நல்லா இருந்திருக்கும்ல. இப்போ விட்டுட்டு இப்போ உட்காந்து ஈனு சிரிச்சிட்டு இருந்தா ஏன் முகம்? நான் எப்படி வேணா சிரிப்பேன், அழுவேன். உங்க அம்மா பார்த்து நான் முறைப்பேன். உனக்கு என்ன வந்துச்சு? எங்க அம்மா பார்த்து நீங்க முறைப்பீங்களாக்கும். நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. நான் இங்கேயே இருக்க போற. உன் வீட்டுக்கு போக மாட்டியா? அப்புறத்துக்கு இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க நீ? அம்மா அப்பா இங்க தானே இருப்பாங்க. சரி நான் அவங்கள பாத்துட்டு தான் போவேன். பண்றதெல்லாம் புஷ்பா, எல்லாருக்கும் காப்பியை கொடுமா முத. சரிம்மா, காப்பி கொடுக்கறது இருக்கட்டும். முத சின்னனிக்கு சேர் கொடுங்க. அவங்க நின்னுட்டே இருக்காங்க. சேர் எடுத்து கொடுத்துறேன். சுதா தான் வேணான்றுச்சு. இது வேண்டாம்ல, நான் நின்னுக்கிறேன். பரவாயில்ல. இவ்வளவு நேரம் தான் நிப்பீங்க நீங்க. காலம் வலிக்கும் உங்களுக்கு. இல்லைன்னா இந்த சீட்லயே 2 பேர் உட்காந்துக்கலாம் வாங்க. குள்ள நாத்தனாரு என்னம்மா ஆட்டம் போடுறா இவ? எல்லாரும் வாய மூடிட்டு இருக்கும்போது இவன் மட்டும் வாய்க்கிலேயே பேசுறா. இல்ல நான் நின்னுக்கிறேன் பரவாயில்லங்கிறா. அவளுக்கு என்ன வந்துச்சு? பக்கத்துல வந்து உட்காருங்கன்னு என்னை வேற வெறுப்பேத்துறா. நாத்தனாரே, நான் போட்டு வந்த காப்பிய நல்லா குடி. இந்தா. தம்பிக்கு உங்க அம்மாக்கு காப்பி கொடுக்கல? அம்மா வேணான்ட்டாங்க. உங்களுக்கு வேணுமா காப்பி? இல்ல எனக்கு வேண்டாம். எல்லாம் கேட்டீங்களா? உங்க புள்ள வேணான்ட்டாரு. ஒண்ணு கலப்பா இருப்பால, குடிச்சிருக்கலாம் ஒரு கப்பு. முன்னாடி தானே சொல்றாரு காப்பி வேணான்ட்டு. நீங்க குடிங்க காப்பிய. நான் அப்புறம் போட்டு கொடுத்துறேன். அண்ணனுக்குலாம் பூஸ்ட் ஹார்லிக்ஸ் தான் போட்டு கொடுப்பாங்க. நீ காப்பிய குடி. நானும் காப்பி தான் குடிப்பேன். நானும் ஸ்பெஷல் காப்பியா இருக்கும் உனக்கு. முத காப்பிய குடி, மத்ததெல்லாம் அப்புறம் பேசுவ. என்னம்மா காப்பில சக்கரையே இல்ல, நீ அதே குடிக்கிற? எனக்கு தாண்டி சக்கரை இல்ல. சுதானி உங்களுக்கு காப்பில சக்கரை இருக்கா? எனக்கு சுத்தமா சக்கரை இல்ல. அப்பா உங்களுக்கு? சக்கரை கம்மியா தான் குடிப்பேன், எனக்கு போதும். என்ன புஷ்பா நீ யாருக்குமே காப்பில சக்கரை கம்மியா போட்டிருக்கீங்க? அத்தைக்கு வேற சுகர் இருக்குல்ல, யாருக்கும் மறந்த வாக்குல சக்கரை கம்மியா போட்டுட்டேன். ஓஹோ, அதான் உங்க அம்மா சொன்னாங்களா? பார்த்து சம்மந்திக்கு போனல, அதான் லேட் ஆயிடுச்சுன்னு. இதான் அந்த காப்பியா? பல்ல காமிச்சு சிரிச்சிட்டு இருந்த பல்ல உடச்சிடுவேமா. என்ன நாத்தனார் இப்பெல்லாம் பேசுறீங்க? எல்லாம் உங்க நல்லதுக்கு தான் போட்டு கொடுத்துருக்கேன். அதுவும் இல்லாம வீட்டுல சக்கரை கம்மியா தான் இருக்கு. அண்ணன்ட்ட எவ்வளவு வாட்டி சொல்லிட்டேன் சக்கரை வாங்கி கொடுங்கன்னு. வாங்கி தராரா? அதுலயே போட்டுக்க மாட்டேங்கிறாரு. அதே மாதிரிதான் மளிகை ஜாமானும். எத்தனை வாட்டி சொன்னாலும் 100 கிராம் 200 கிராம் அப்படிதான் வாங்கி தராரு. என்னன்னாவது மளிகை ஜாமான் 100 கிராம் 200 கிராம் வாங்கி கொடுக்குதா? ஆமா அமலா, என்னத்த சொல்றது? இந்த மனுஷன் காதலே வாங்கி மாட்டேங்கிறாரு. பேப்பர்ல எழுதும் போது 1/2 கிலோ 1 கிலோன்னு எழுதுறேன். ஆனா உங்க அண்ணன் வாங்கிட்டு வரது 100 கிராம் 200 கிராம் தான். புஷ்பா, நான் தான் எல்லாம் வாங்கி கொடுத்தேனே. நீ வச்சு பேசுறா? வீட்டுல இந்த சக்கரையை போட்டு உங்களுக்கு காப்பி கொடுத்துட்டேன். இதை கொண்டு வீட்டுல சக்கரையே இல்ல. அடுத்து காப்பி போடுறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி நீங்க எல்லாரும் காப்பி குடிங்க. சமையல் பண்ணிருக்கல, போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். நான் இருந்து சாப்பிட்டு தான் போனோம். சரி இந்த காப்பி எப்படி குடிக்கிறது? அதை கொண்டு சக்கரை இருந்தா எடுத்துட்டு வாங்க. நான் சொல்றேன்ல வீட்டுல சக்கரை இல்ல. வேணும்னா ஃப்ரிட்ஜ்ல வெல்லம் வச்சிருக்கேன். அதை தூளாக்கி எடுத்து விட்டுமாமலா? அது வெல்லமா? ஆமாமலா, சக்கரை இல்லாத நேரத்துல வெள்ளத்தை போட்டு குடிச்சா ஒன்னும் ஆகாதே. இல்லன்னா இப்படியே குடிச்சுங்க காப்பி எல்லாரும். இப்படிதான் மாமனாரும் மாமியாரும் இதே மாதிரிதான் இனிமே குடிச்சாகணும். நம்மளால கம்மியா தான் இருக்கு. மாமனார் மாமியார்லாம் அவங்க வீட்டுல 2 காய் 3 காயும் சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டுல 1 காய் தான் சாப்பிட முடியும். ஏன்னா உங்க அண்ணன் வாங்கிட்டு வர காய் மளிகை ஜாமான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான். 2 பேர் வேற எக்ஸ்ட்ரா ஆயாச்சா? சாப்பிட காயெல்லாம் ஆளுக்கு ஒவ்வொரு ஸ்பூனு தான். எல்லாருக்கும் சமைச்சிருக்கேன். இருந்து சாப்பிட்டு தான் போனோம். சுதாமலா உங்க எல்லாருக்கும் தான் செஞ்சிருக்கேன் சாப்பாடு. சாப்பிட்டு தான் போனோம். சரியா? காப்பி வேற எந்த நிலைமையில இருக்கு? இல்ல அடுத்து சாப்பிட்டு தான் போகணுமா? சரி இருந்து சாப்பிட்டு போறோம். சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கணும்ல. வாமா இந்தா வரேன். என்னனே இவ்வளவு கஞ்ச பிஸ்னரியாவா இருக்க நீ? மளிகை ஜாமான் 100 கிராம் 200 கிராம் தான் வாங்கி தருவியாமே. நீ அப்பா அம்மாவை எப்படி நல்லா பாத்துக்குவ? இந்த வரேன். அம்மோய் வந்த முதல் நாளே இப்படிதான் இருக்கு. இன்னும் மிச்ச நாளா எப்படிதாம்மா இங்க கழிக்க போற? காப்பில சக்கரை கம்மியா போட்டுருக்கு. கேட்டா சக்கரை இல்லங்குது. சாப்பிடும் போது சாம்பார் கையில உப்பு கம்மியாச்சுன்னு கேட்டா என்ன உப்பே இல்லத்த தீந்து போச்சுன்னு சொல்லுவா. அப்படிதானே?
இல்ல சாப்பாடு எந்த நிலைமையில இருக்க போதோ தெரியல. காய் 1 ஸ்பூன் தான் சாப்பிடுவாங்களாம். இப்ப சாப்பாடுமா அதுவும் 1 ஸ்பூனா தான் இருக்கும். நான் ஒண்ணு சொல்றேன், நீ அப்பாவும் கூடிய சீக்கிரத்துல ஃபிட் ஆயிருவீங்கம்மா. நல்லா ஃபிட் ஆகி என்ன பண்ண போறேன்? சும்மா பேசிட்டு போறா. அதாம்மா நானும் நினைக்கிறேன். உங்க அண்ணன் தான் பாவம், என்ன பண்ண போனானோ தெரியல. அவளுக்கு பறிஞ்சு பேசுவானா இல்ல அவளுக்கு பறிஞ்சு பேசுவானா? நடுவுல அவன் நிலைமை தான் பரிதாப நிலைமையாயிருது. ரொம்ப பேசிட்டு இருக்கோமே, அப்பா வாயத்தை வந்து ஏதாவது பேசுறாரா? ஆமாம்மா, ஒரு மாதிரியா இருக்கீங்க. ஒன்றும் இல்லம்மா, எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறேன். என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம், வந்துட்டோன்னு முடிவாயிடுச்சு. அப்பா மருமக ஒவ்வொன்றா கதையை கட்டிக்கிட்டு இருக்கு. நினைச்சுதாம்மா யோசிச்சுட்டு இருக்கேன். அப்பா அதெல்லாம் நினைக்காதீங்க. இந்த நாளைக்கு ஒரு வாட்டி உங்களை பார்க்க நான் வந்துருவேன். ஆமா, பார்க்க வந்து என்ன பிரயோஜனம்? என்னமோ சாப்பாடு ரெடி பண்ணிருக்கேன். அடுத்த நாள் வந்தீங்கன்னா உனக்கு சோறு போடுவாளா? நாங்கன்னு கூட கேட்கல. சோறு போடாட்டி என்ன, வீட்டுல என் மாமியார் சூப்பரா ரெடி பண்ணிருப்பாங்க. போய் வயிறார நான் ஃபுல்லா சாப்பிட்டுக்குவேன். இதை சாப்பாடு சாப்பிடறதுக்கு 3 சாப்பாடுன்னா எனக்கெல்லாம் பத்தாதுமா. வயிறு ஃபுல்லா சாப்பிடறவ நம்மள அவங்க காலையில இருந்து விழுவ போகுது, ஏதோ சண்டை வரப்போகுது. அதுக்காக தான் நானும் பேசிட்டு இருக்கேன். என்னோட ஆக்டிங் எப்படிமா இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. இவன் இப்படிதான் பாரு. அம்மா சக்கரை இல்லைன்னு சொன்னியே, இது எப்படி? மாப்பிள என்னையா? நான் என்ன நீ கேட்டு எதுவுமே வாங்கி தராம இருக்கேனா? வீட்டாளுங்க முன்னாடி இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க. என்ன 100 கிராம் 200 கிராம் வாங்கி கொடுக்குறேன் உனக்கு? நீ பேப்பர்ல எழுதி கொடுக்கறது 1/2 கிலோ 1 கிலோ எல்லாமே நீ கேட்காம எல்லாமே வாங்கிட்டு வரல. போன மாசம் தான் வாங்கிட்டு வந்தேன் சக்கரை 10 கிலோ. நீயே உங்க அம்மா உங்க அப்பா 3 பேரும் ஸ்வீட் செஞ்சு நல்லா கொட்டிக்கிட்டீங்களே. என்ன மாப்பிள என்னத்த சொல்றது? அப்புறம் பண்றதெல்லாம் இவ பண்ணிக்கிட்டு எங்க வீட்டாளுங்க முன்னாடி இப்பெல்லாம் பேசுவாளா? அவ எப்படி பொறுமையா இருக்கிறது? அங்க கேட்கறான் என் தங்கச்சி, என்னன்னா இப்படிலாம் வாங்கி கொடுக்குறியான்ட்டு. அப்ப நான் என்ன பதில் சொல்றது? என் தங்கச்சி முன்னாடி எதுவும் பேசாம உன் முன்னாடி தானே வந்து பேசுறேன். எல்லாம் உனக்காக தானே. கிழிச்ச எனக்காகமா? எனக்காக செஞ்ச நீ? இத்தனை வாட்டி படிச்சு சொன்னேன் உங்க அம்மா அப்பாவெல்லாம் இங்க கூட்டிட்டு வராதுன்னு. பேச்ச கேட்டியா நீ? இப்ப வந்துட்டு எனக்காகங்கிற எல்லாமே. பல தடவை உங்ககிட்ட சொல்லிட்டேன் அம்மா அப்பா இங்கதான் வர போறாங்கன்னு. அதுக்கு அங்க பில்ட போட்ட மாதிரி திங்கிரியில ஒரு நாளைக்கு 5 வேளையா எங்க அம்மா அப்பாக்கும் நல்லபடியா சமைச்சு போடு. விட்டுட்டு 1 ஸ்பூன் தான் காய் 1 ஸ்பூன் தான் சாப்பாடுன்னு சொல்லிட்டு இருந்தேன்னு நினைச்சுக்கோ. இங்க சுத்தமா சோறே கிடையாது. என்னது எனக்கு சோறு கிடையாதா? மாப்பிள அத்த நீங்க அமைதியா இருங்க. போன மாசம் தான் மல்லிகை ஜாமா பில்லு கொடுத்த. மல்லிகை ஜாமா பில்லு 6000 ரூபாய். எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு இப்ப ஒண்ணுமே இல்லாத மாதிரி சாதிக்கிற பாத்தியாடி. நீ இப்படி பண்றது எல்லாமே எங்க அம்மா அப்பா வெட்ட தானே. நல்லா புரிஞ்சு போச்சுடியானா? மட்டும் நல்லா கொட்டிக்குவீங்களா? அம்மா அப்பா இப்பதான் வீட்டுக்கே வராங்க. நல்லா பாத்துக்காத மருமோலாம் இல்ல என்ன ஜென்மம்னே சொல்றேன்னு தெரியல. போது நிறுத்து. நானும் பேசதாண்டி செய்வேன். அவ்வளவு ஆதங்கம் இருக்கு. அம்மா ஆனது எல்லாமே நல்லா கொட்டி தின்னு காலி பண்ணிட்டு என்னையே சொல்றா எரும மாடு. ஒண்ணு நீ சமைக்க வேண்டாம். ஏன் சமைக்க வேணாங்கிற? என்ன ஹோட்டல்ல வாங்கிக்கிறீங்களா எல்லா நாளுமே? நீ ஒன்னும் சமைக்க வேணாம். எத்தனை வாடி தான் சொல்லுவ? இது சமைக்கிறதுக்கு அப்பா அம்மா பாத்துக்க எல்லாத்துக்குமே ஆள் போட போறேன். பீரோலுக்கு காசு இல்ல ஒண்ணு இல்ல. ஆள் போட்டு உங்க அம்மா பாத்துக்கிட்டேன்னா அதுக்கு எங்க போவ காசுக்கு? ஒன்னும் கவலைப்பட வேணாம். ஆல்ரெடி காசு என்கிட்ட நிறைய தான் இருக்கு. நான் பாத்துக்கிறேன். வீட்டுக்கு வேலைக்கு ஆள் சேர்க்கறது அம்மா அப்பா பாத்துக்கிறதெல்லாம் நானே பாத்துக்கிறேன். என்ன பண்றேன்னா என்ன பண்ணணும்? வீட்டை நீட்டா வச்சுக்கணும். கக்கூஸ் எல்லாம் கழுவணும். அது கக்கூச நான் கழுவணுமா? ஆமா நீ தான் செய்யணும். அப்பா எல்லாத்துலயும் நீட்டா இருக்கும்னு நினைப்பாங்க. அதுக்கு பாத்ரூம் எல்லாம் இப்படி போட்டுட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகுறது? வேலை வீடு கூட்டுற வேலை துடைக்கிற வேலை நீ பாத்துக்கோ. சமைக்கிற வேலை அம்மா பாத்துக்கிற வேலை எல்லாம் ஆள் போட்டுக்கலாம். நான் பாப்பேனா? உங்க அம்மா அப்பா பாக்குற வேலை நான் பார்க்க மாட்டேனா? நீ தானே சொன்ன வேலையை என்னால செய்ய முடியாது. எல்லா வேலையும் செஞ்சேன்னா நான் தான் ஆஸ்பத்திரிக்கு போகணும். இங்கதான் எல்லாம் பாக்கணும்னு சொன்னியே. இங்கதான் ஆள் போடுறேன் சரியா? நல்லா ஸ்ட்ராங்கா சக்கரை நிறைய போட்டு காப்பி எடுத்துருவா. சக்கரை நிறைய போட்டு காப்பி வேணுமா? சக்கரைக்கு பதிலா உப்பு போட்டு காப்பி எடுத்துட்டு வரேன். என்ன நான் பேசுறான் மனுஷன்? கூட்டணுமா, வீடை துடைக்கணுமா, கக்கூசு கழுவணுமா? நான் பாத்ரூமே கழுவுனது கிடையாது. இன்னைய வரைக்கும் நீ தான் கழுவிட்டு இருந்த. இனிமேட்டு நான் செய்யணுமா? அத அம்மா என்னம்மா இப்படி நின்று இருக்க? எதுவுமே கேட்க மாட்டியா நீ?